தமிழ்நாடு வந்து ₹1 சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்குதுன்னா, அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மறுபடியும் தமிழ்நாடு குடுக்குறது வந்து வெறும் 29 பைசா அப்படின்றது தான் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவலா இருக்கு. இவ்வளோ நாளா நம்ம வந்து நம்ம குடுக்குறத விட அதிகமா வந்து வருது போல சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்படின்ற மாரி நம்ம நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா, ஆஸ் பர் ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ₹1 குடுக்குறோன்னா 29 பைசா தான் வருது. இதுவே வந்து மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பாக சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லா ஸ்டேட்ஸுக்குமே அவங்க கொடுக்குற ₹1 அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் வந்து ரிட்டர்ன் வருது. நம்மளை விட மோசம் கர்நாடகா. அவங்க கொடுக்குற ₹1க்கு அவங்களுக்கு வந்து 13 பைசே தான் வந்து திருப்பி வருது. நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்கிற மகாராஷ்டிரா கூட அவங்க கொடுக்குற ₹1க்கு 7.7 பைசா தான் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் வருது. இது வந்து எப்படி வந்து இதை வந்து பிரிக்கிறாங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது, ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்குது. இதுதான் இந்த 3 ஸ்டேட்ஸ் தான் வந்து முக்கியமான க்ரோத் இன்ஜின்ஸ்னே சொல்லலாம். அது தாண்டி நல்ல இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்னால் நம்ம வந்து குஜராத் சொல்லலாம். இப்போ உத்தரப்பிரதேஷ் கூட அங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து செட்டப் பண்ணிட்டு வராங்க. ஆனால் உத்தரப்பிரதேஷில் வந்து அவங்க கொடுக்குற ₹1க்கு அவங்களுக்கு வந்து ₹2 பைசா கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து டபுளாக கிடைக்குது. ஆனால் இங்கே சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து ராஜ்யசபாவில் இந்த திமுக எம்பி வில்சன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அதுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு தகவலை வந்து வெளியிடுறாங்க. அதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கொடுக்குற ₹1க்கு நமக்கு திருப்பி வர்றது வந்து 26 பைசா. 29 பைசான்னு முன்ன சொல்லியிருந்தாங்க. 29 பைசா கூட கிடையாது, 26 பைசா அப்படின்றது தான் வந்து இப்போது ப்ரூவ் ஆகிருக்கு. கடந்த 5 ஆண்டில் வந்த அந்த டேட்டாவை வந்து ஃபுல்லாக ஆவரேஜ் எடுத்து அந்த தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வகையில் இந்தியாவுடைய சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவுடைய எக்கனாமிக் வந்து பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம வந்து அதிகமாக நம்ம கொடுத்தா கூட நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. அது மூலிமா வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து பாவர்ட்டியை வந்து குறையுது அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்தாலும், இது வந்து ஒரு ஃபேரான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி இல்லை அப்படின்றனால தான் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டெல்லியில் வந்து போராட்டம் பண்ணாங்க. அதாவது இந்த மாதிரி டேக்ஸ் வந்து பிரித்து கொடுக்குறது வந்து ரொம்ப ஃபேராகவே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து நியாயமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி முதல்ல கர்நாடகா பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேரளா பண்ணாங்க. கேரளா பண்ணும்போது கூடவே வந்து தமிழ்நாடு சார்பாக வந்து மினிஸ்டர்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா டெல்லி சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் வந்து அது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே சதர்ன் டேக்ஸ் மூவ்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி அது வந்து ட்ரெண்டிங்காக போச்சு. எதனால் இந்த டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு டைம் பீரியடில் அந்த ஃபேமிலி பிளானிங், அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலை வந்து பக்காவாக பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பாப்புலேஷன் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகாமல் அது ஒரு கரெக்டான லெவலில் போயிட்டு இருந்தது. ஆனால் நார்த்தன் ஸ்டேட்ஸை குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேஷ் இது மாதிரியான ஏரியாக்களில் வந்து அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலை வந்து அதை வந்து சரியாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதனால் வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போது உத்தரப்பிரதேஷோட பாப்புலேஷன் வந்து என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் சுமார் ஒரு 8 கோடினா, உத்தரப்பிரதேஷோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 30 கோடி. அங்கே வந்து இந்த மாதிரி சின்ன வேலைக்கு வந்து அவங்க ஆல்ரெடி ஃபுல்லாகி அது மாதிரி வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால தான் அவங்க வந்து சவுத் இந்தியாவுக்கு தேடி வராங்க. ஏதாவது ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் கொடுங்க, ஒரு கம்மி சம்பளமாக இருந்தாலும் கொடுங்க அப்படின்றனால தான் உத்தரப்பிரதேஷ், பீகார் இது மாதிரியான பகுதியிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு வராங்க. அவங்க வந்து எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிட்டியில் தான் வந்து இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டயர் 2 சிட்டிஸ் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்னு எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் சின்ன கம்பெனி இருக்கோ எல்லா இடத்துலையும் அவங்க வந்து வேலைவாய்ப்பு தேடி அவங்க வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்தியாவுடைய பல பகுதிகளுக்கு அவங்க வந்து பிழைப்புக்காக மைக்ரேட் ஆகி வராங்க. ஓவராலாக வந்து டேக்ஸை வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கலெக்ட் ஆகும்போது அதில் வந்து வெறும் 4% தான் வந்து தமிழ்நாடுக்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்க. 4 வரும் கரெக்டான ரேஷியோ. அது வந்து ரொம்ப கம்மி. தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும்போது
அது ரிட்டர்ன் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட அந்த லைக் நார்த்தன் பாவர்ட்டியாக இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகணும். கண்டிப்பாக வந்து அவங்கெல்லாம் வந்து நம்ம காசு அங்கே கொடுக்குறதுனால எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் வந்து ஒரே அடியாக அங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் வந்து நான் எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தத்தை தருது. இப்போ வந்து நம்ம ₹1 கொடுக்குறோன்னா அதில் வந்து ஒரு 50 to ஒரு 85 பைசாவாவது வந்துச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. வெறும் 26 பைசா தான் வருது அப்படின்றது தான் வந்து உண்மையிலேயே எல்லாருமே வந்து கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்தியாவுடைய எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே 5வது பெரிய எக்கனாமி. இப்போ வந்து $4.1 ட்ரில்லியன் எக்கனாமியில் இருக்கும். கூடிய சீக்கிரம் அது வந்து $5 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாறிடும். இன்னும் ஒரு அடுத்த 5 வருஷம் டேர்மில் கண்டிப்பாக $5 ட்ரில்லியன் எக்கனாமியாக தொடும் அப்படின்றது தான் வந்து ஒரு கணிப்பாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை விட $1 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாற்றணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட இங்கே வந்து தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு டார்கெட்டோடு அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. நமக்கு மேலே வந்து வெறும் 4 கண்ட்ரிஸ் தான் இருக்குது. USA, சைனா, அதுக்கப்புறம் ஜப்பான் அண்ட் ஜெர்மனி. இந்த 4 கண்ட்ரிஸ் தான் இருக்குது. இதில் வந்து ஜப்பான் அண்டு ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன நாடு. அவங்க வந்து ரொம்ப சின்ன நாடாக இருந்தாலும் அவங்க வந்து எக்கனாமிக்கலி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்க. பட் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் கொண்ட நாடு. இங்கே வேரியஸ் எக்கனாமி ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றனால கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஜப்பானையும் சரி ஜெர்மனியும் சரி ஓவர்டேக் பண்ணி 3rd பொசிஷனுக்கு வருவோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு USA, அதுக்கப்புறம் சைனா அண்டு அதுக்கு அடுத்தது வந்து இந்தியான்ற மாதிரி வெகு விரைவில் லைக் இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் அந்த நிலைமைக்கு வரும். அதுக்கப்புறம் இந்தியா வந்து சைனா ஓவர்டேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் USA ஓவர்டேக் பண்ணுறதுன்னு அவங்களுக்குள்ள இந்த 3 நாடுக்குள்ளே ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 2027 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அகமதாபாத் டு மும்பை. அது வந்து தமிழ்நாட்டுக்கு எப்போ வரேன்னா 2040 ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி விஷயத்தில் நமக்கு வந்து ரொம்ப லேட்டாக வருது அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.